அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கரங்களை தட்டி வரவேற்போம். ஆமேன் 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 ஆமேன். இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லை, மேலே உட்காந்துடலாம். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக குதிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு பேப்டிசம் கிளாஸும் நம்ம வைக்கலை. இன்னைக்கு தான் கடைசி கிளாஸ். அடுத்த வாரம் இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து ப்ரேயர். பேப்டிசம் எடுக்க போகிற எல்லாரையும் வச்சு ஜெபம் பண்ணி கன்க்ளூட் பண்ணி முடிச்சுடுவாங்க. டிசம்பர் மாதம் நமக்கு ஞானஸ்தான ஆராதனை தான். நேராக ஞானஸ்தானத்துக்கான தேதியை நாங்கள் அடுத்த வாரம் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதான் அடுத்த வாரம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இன்றைக்கி தான் மோரார்லெஸ் ஃபைனல் கிளாஸ் மாதிரி. ஸோ இந்த பேப்டிசம் கிளாஸை பற்றி இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறதா இருந்துச்சு. பேப்டிசம் கிளாஸில் அதை பற்றி நேற்று சாயங்காலம் நானே எங்கள் அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லாருமே கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நம்ம பேப்டிசம் கிளாஸை வந்து கேன்சல் பண்ணி பேப்டிசம் கிளாஸையும் ஈவினிங் சர்வீஸையும் அந்த பிரசங்கத்தை நீ அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, அப்படி எடுத்துருங்க அப்படின்னாங்க. சரி, அது கூட ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கேட்குறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். பத்தாததுக்குன்னு ஆன்லைன்லேயே இது ஒளிபரப்பாகும். காலை ஆராதனை, கிளை சபை ஆராதனை வந்தவங்களும் கேட்கலாம், வெளியில் இருக்கவங்களும் கேட்டு பயனடையலாம். சரி, ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எடுத்தவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான பிரசங்கம். நம்மளாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எடுத்தவங்களுக்கு இது ஒரு முக்கியமான. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு 2 கேள்வியை மட்டும் நான் உங்கள் முன்பாக வைக்கும்படி விரும்புகிறேன். 2 கேள்வி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா உலகம் எல்லாத்தையும் விட்டுருங்க, தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லாருடைய ரீசன், காரணம் என்ன? நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒரு வீடியோலாம் பார்த்தேன், அப்படியே பயங்கரமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளும் அதை தான் விரும்புகிறோம். வாரந்தோறும் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். எடுக்கிறதுனுடைய காரணம் என்ன? என்னுடைய முதல் கேள்வி. 2வது, இன்னொரு கூட்டம் ஞானஸ்தானமே வேணாம், ஞானஸ்தானம் தேவையில்லை, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. அதற்கான காரணம் என்ன? ஏன்னா பிரசங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சாதான் உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறோன்றது புரியும். நன்றாய் கவனிங்கள். மக்கள் எல்லாருமே சொல்லலை, 90% ஜனங்கள், 90% ஆஃப் பீப்புள் வாலண்டியராக வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு, கரெக்டாக சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைச்சிட்ட மாதிரி. பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, பஸ்ஸில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா, ஆன்லைனில் புக் பண்ணோம்னா அவங்களோட போர்ட்டலில் ஆன்லைனில் அவனுக்கு ஏறிடும், நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு ஆள் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்கன்னு. நமக்கும் ரெசிப்ட் ஃபோனில் வந்துடும். அந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டா அங்கே ஒரு டிக்கெட்டு, அங்கே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு ரெசிப்ட். அதனால ஞானஸ்தானம் எடுத்துடணும் சார். எதுக்கு சும்மா இருப்பானே, போய் தண்ணியில் முங்கிட்டு வந்துடுவோம். அதுவும் வெயில் காலம்னா ரொம்ப பிரச்சனையே கிடையாது, தண்ணி கொஞ்சம் நல்லா வெதுப்பாக இருக்கும். பரலோகத்துக்கு டிக்கெட்டுன்னு நினச்சி அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஒரு டிக்கெட் கிடைச்சிருச்சு, இது 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 இருந்துட்டா ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்ற டிக்கெட் இருந்தா பரலோகம் போனோடனே ஆண்டவர் வாங்க சார் எடுத்துட்டீங்களா, டிக்கெட்டை காமிங்க, ஓகே ரைட். எந்த சர்ச்சு? மிஸ்பா சர்ச். எந்தது? மிஸ்பா பிளெஸிங் சென்டர். சூப்பர், புது தொட்டியில் எடுத்திருக்கீங்க, தண்ணியும் புதுசு, உள்ள வாங்கன்னு இயேசு அமுச்சு விட்டுருவார் அப்படின்னு அநேகர் நினைக்கிறார்கள். அதனால் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். இது தவறான கருத்து ஏன்றதை நான் உள்ள சொல்றேன். இது தவறான, எல்லாருமே அப்படி இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 தடவை ஞானஸ்தானம் எடுத்தார். ஏன்னா அதிக பவருங்க, ஸ்ட்ரைட்டாக இங்கே கண்ணு முன்னா அங்கே உள்ள நுழைஞ்சிடலாம். இது ஒரு தவறான கருத்து. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு பரலோகத்திற்கான டிக்கெட் கிடையாது. ஞானஸ்தானம் என்பது சரி, இது அப்படியே வைப்போம். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னேன்? சூப்பர், ஞானஸ்தானத்தை வேண்டாம் நான் எடுக்க மாட்டேன். இதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் காரணம் தப்புன்னு சொன்னோம். இந்த காரணம் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா அவங்களுடைய பார்வையின்படி ஃப்ரீயாக இருக்க முடியாது. இதுதான் ஃப்ரீயானது, அது உங்களுடைய பார்வையின்படி சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டா பாவம் செய்ய முடியாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நினைச்ச நேரம் தப்பு செய்ய முடியாது.
ஞானஸ்நானம் எடுத்துட்டா இப்ப நான் பண்ற பாவத்தை எல்லாம் அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால ஏன் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பாவம் செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஞ்சருங்க. அதனால இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு கடைசி நேரத்தில் அப்படின்ற நேரத்தில் டப்புன்னு தொட்டியில போய் அது வீல் சேரில் முங்குறோமோ நேரா முங்குறோமோ அப்படி முங்கி போயிடுவோம் சார். எப்படியோ இதுவும் தவறான கருத்து. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பரலோகத்திற்கு டிக்கெட் என்னும் நினைப்பதும் தப்பு. ஞானஸ்நானத்தை புறக்கணிப்பதற்கு பாவத்தை காரணம் சொல்வதும் தப்பு. அப்ப எதுக்கு தான் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு டிக்கெட் கிடையாதா? ஞானஸ்நானம் எடுத்துட்டா பாவம் செய்ய முடியாதா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் இப்ப ஒரு ஸ்கூல்ல உங்க பிள்ளைய போய் சேர்த்துட்டீங்க. நன்றாய் கவனிங்கள். ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க, ஃபீஸ் கட்டிட்டீங்க. ஸ்கூல்ல உங்க பொண்ணு சேர்ந்துருச்சு, உங்க பையன் சேர்ந்துட்டான். சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல உங்க பையனோ உங்க பொண்ணோ படிக்கிறான் அப்படின்றதுக்கு அடையாளமா உனக்கு கழுத்துல கொடுப்பாங்க. அது பேர் என்னங்க? சத்தமா? ஐடி கார்டு. ஐடி கார்டு அந்த ஸ்கூல்ல தான் இந்த பையன் படிக்கிறான், அந்த ஸ்கூல்ல தான் இந்த பொண்ணு படிக்குதுன்றதுக்கு அடையாளம் என்னது? அடுத்து இன்னொரு அடையாளம் தராங்க. இந்த ஸ்கூல்ல தான் இந்த பொண்ணு படிக்குது, இந்த ஸ்கூல்ல தான் இந்த பையன் படிக்கிறான்றதுக்கு இன்னொரு அடையாளம் என்னது? இயேசு அப்படின்றது ஒரு காலேஜ் மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி. இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள ஏத்துக்கிட்ட வெளியில காமிக்கணும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். எப்படி ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே ஐடி கார்டு தராங்க? யாராவது ஃபீஸ் கட்டணுமே ஐடி கார்டு கொடுத்துட்றாங்களா? சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். எனக்கெல்லாம் அப்படி தான் கொடுத்தாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிதான் எங்களுக்கு தராங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐடி கார்டு தராங்க. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அதற்கு ஒரு அடையாளமாக நாம் எடுப்பது தான் ஞானஸ்நானம். இன்னொரு அடையாளம் யூனிஃபார்ம். அந்த இன்னொரு அடையாளம் என்னது? திருவிருந்து, கம்யூனியன். இந்த ரெண்டு விஷயமுமே அடையாளம் மட்டும்தான். ஆனா இந்த ரெண்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்க முடியாது. ஐடி கார்டு இல்லாம ஸ்கூல் போயிருவீங்களா? ஐடி கார்டு இல்லாம கம்பெனிக்கு போயிருவீங்களா? இல்லை யூனிஃபார்ம் இல்லாம தான் போயிருவீங்களா? முடியாது. அதே போல ஞானஸ்நானமும் திருவிருந்தும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்க முடியாது. இப்ப இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஐடி கார்டு வந்துருச்சு, யூனிஃபார்மும் வந்துருச்சு. ஐடி கார்டு யூனிஃபார்மும் உங்கள்கிட்ட இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்ட்ட ஐடி கார்டு இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது. உன்ட்ட ஐடி கார்டு இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது. தேவராஜ்கிட்ட ஐடி கார்டு யூனிஃபார்ம் இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால +2ல உனக்கு பாஸ் போட்டுருவாங்களா தம்பி? போட மாட்டாங்க. போட்டுருவாங்களா? ஐடி கார்டு யூனிஃபார்ம் இருக்குதுன்றதுனால மான்ஃபோர்ட்ல பாஸ் போட்டுருவாங்களா தம்பி? போட மாட்டாங்க. அது ஏன்னா ஐடி கார்டு யூனிஃபார்ம் ஒரு சத்தமா அடையாளம். அதே போல ஞானஸ்நானம் எடுத்தோம் என்கின்ற ஒரே காரணத்தினாலே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் எப்படி வேணாலும் இருந்துடலாம், இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், நானே எடுத்துட்டேன், இஷ்டத்துக்குன்னு வாழ்ந்துடுறேன், இஷ்டத்துக்குன்னு செஞ்சிடறேன் என்ன வேணாலும், கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கு கர்த்தர் உற்றுவார்னா நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அப்படி எந்த பைபிளையும் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் காமிங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்கள், நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உங்களை கர்த்தர் உள்ளே விட்டுறார், கிடையவே கிடையாது. அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லை. அப்ப எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த நாம் எப்படி வாழ வேண்டும்? பிரசங்கத்தினுடைய தலைப்பு போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. விசுவாசியின் 3 எல்லாம் சொல்லாம, விசுவாசியின் 3 கேள்விகள். ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறவர்களும் சரி, ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் சரி, நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய 3 கேள்விகள் இருக்கிறது. நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்க வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட போகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 15வது அதிகாரம் 11 32 வரைக்கும் வாசிக்க போகிறோம். from 11 to 32. எல்லாரும் சேர்ந்து 1 2 3 கோ. பின்னும் அவர் சொன்னது,
ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளின் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். போதும், இதோட நிறுத்துவோம். ஃபுல்லாக வாசிட்டோம்னா அப்புறம் நமக்கு இதிலே கொஞ்சம் டைம் ஆயிரும். பிட்டாக வாசிப்போம். எதோட நம்ம நிறுத்தியிருக்கிறோம்? 17 ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 17 போடுங்க. இதை மட்டும் இப்போ வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். எல்லாம் பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லைடுக்கு வந்துருங்கிறது. இந்த விசுவாசியின் 3 கேள்விகள். ஒரு விசுவாசி தன்னை பார்த்து கேட்க வேண்டிய 3 கேள்வி. இதில் ஃபர்ஸ்ட் கேள்வி நம்மளை பார்த்தே நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க, விசுவாசிக்கின்றேனா? அடுத்தது, நான் என்ன செய்கிறேனா? எல்லாம் சொல்லாமா? விசுவாசிக்கின்றேனா? விசுவாசிக்கின்றேனா? நன்றாய் கவனிங்கள். ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறவர்களுக்கு லைட்டாக டச் பண்ணிடுறேன். விசுவாசித்தால் மட்டுமே நாம் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். 4 கிளாஸ் உங்களுக்கு 4 முடிச்சிட்டாங்களேன்டி, 4 கிளாஸ் உங்களுக்கு முடிச்சிட்டாங்க. எக்ஸலண்ட்டாக ப்ரீச் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பிரசங்கியாளர்லாம் ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஜபத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, பரிசுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் அம்மா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாங்க. 4 கிளாஸ் உங்களுக்கு முடிச்சிட்டாங்க. இதிலே உங்களுக்கு மோரலஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால் லைட்டாக டச் பண்ணிடுறேன். விசுவாசித்தால் மட்டுமே ஞானஸ்தானம் எடுக்க முடியும். யார் எடுக்க வேணா? அப்போஸ்தலர் 8:37 அந்த பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப மந்திரி கேட்பார், தண்ணி இருக்கே கொடுத்துடலாமே. அவர் ஒன்றும் சொல்லுவார், முழு இருதயத்தோடு விசுவாசித்தால். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? சத்தமா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். சரி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு விசுவாசம் வேணும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு வேண்டும்? எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு தேவை? ஏன்னா சும்மா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோம்னா அதில் அர்த்தமே இல்லை. யாக்கோபு 2வது அதிகாரம் 19-20. யாக்கோபு 2வது அதிகாரம் 19-20. குயிக்கா எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது. அடுத்தது வாசி. ஒரு நிமிஷம், இது எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தொடர்ந்து வாசி. போதும், நன்றாய் கவனிங்கள். முதலாவது கேள்வி நம்மளை பார்த்து என்ன கேட்கணும்னு சொன்னேன்? விசுவாசிக்கிறேனா? என்ன கேள்விங்க? ஞானஸ்தானம் எடுப்பதற்கு விசுவாசம் தேவை, ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் விசுவாசம் தேவை. எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? பேயை விசுவாசிக்குது. பேய்க்கு ஞானஸ்தானம் கொடுத்துடலாமா? அப்ப பேய் விசுவாசிக்குது இல்லைங்க. அதான் பிலிப் சொல்லிட்டார்ல மந்திரிட்ட, முழு இதயத்தோட விசுவாசிச்சா பேய் விசுவாசிச்சு நடுங்குதான். எப்படிப்பட்ட விசுவாசத்தை வேதம் சொல்லுகிறது? தொடர்ந்து வாசிப்போம். வீணான மனுஷனே, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று. நன்றாய் கவனியுங்கள். நான் விசுவாசிக்கிறேனான்னு என்னை பார்த்து கேட்குற கேள்வியில் நான் ஒன்று சிம்பாலிக்காக சொல்கிறேன். உன் விசுவாசத்தில் கிரியை இருக்குதா? உன் விசுவாசத்தில் என்ன இருக்குதா? கிரியை இருக்குதா? இல்லை உன் விசுவாசம் உன்னை நடுங்க வைக்குதா? இன்றைக்கு அநேகர் நடுங்குவதை பெரிதாக நினைக்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கறி கூறுங்கள். கட்டாயமாக உண்மைதான். ஏன்னா ஒன் ஹூ சீட்டட் ஆன் தி த்ரோன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், கேருபீன்கள் சேராபீன்களே செட்டைகளை மறைத்து
அவரை போற்றுது, நடுக்கத்துடன் களி கூறணும். ஆனா என்னுடைய விசுவாசம் நடுக்கத்தோடு மட்டும் முடியக்கூடாது, கிரியையில வந்து முடியணும். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இப்ப இந்த வாசம்ல முன்னாடி ஒரு சம்பவம், கெட்ட குமாரன். அந்த கெட்ட குமாரனுடைய விசுவாசம், அந்த கெட்ட குமாரனை வச்சுதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த கெட்ட குமாரனுடைய விசுவாசம் என்னை அதிகமாக பாதித்தது. அந்த கெட்ட குமாரனுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு மனசுல. இந்த விசுவாசம் எங்க இருந்து தெரியுமா வருது? ஆண்டவர் பைபிள்ல எப்படி விசுவாசிக்கணும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:10 எப்படி விசுவாசிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, நம்முடைய விசுவாசம் கிரியையோடு இணைந்துதான் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? ஏசாயா 43:10. இருங்க, டிவிலையும் போட்டுட்டோம். ஏசாயா 43:10 எல்லாரும் ஒரு நிமிஷம் சேர்ந்து வாசிக்கலாமா? நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி. போதும். இதை மறுபடியும் வாசிப்போம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி. மறுபடியும், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு. நன்றாய் கவனிங்கள். பேய் விசுவாசிக்குது, அதுல கிரியை இல்லை. நம்முடைய விசுவாசத்துல கிரியை வேணும்னு சொல்லியாச்சு. இப்ப எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்னு இயேசுவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா, நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து. இப்ப கெட்ட குமாரனோட சம்பவத்துக்கு வருவோம். கெட்ட குமாரன் எங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அப்பாட்ட இருந்து என்ன வாங்கிட்டு போயிட்டாரு? ஆமா, சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. போயிட்டு ஜாலியான்னு சொல்லக்கூடாது, இந்த ஜாலி என்ஜாய்ன்றதெல்லாம் நம்ம தான் பயன்படுத்தணும். நம்ம தான் அப்படி இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அவர் வந்து ஊதாரித்தனமானு சொல்லுவோமா? ஆமாம், ஊதாரித்தனமாக லேவிஷாக செலவு பண்ணி காசை வீணாக்கிட்டாரு. கடைசியில் எதை போய் சாப்பிட்டுட்டு இருந்தாராம்? ஆமாம், பண்ணி சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு அளவு வந்துட்டாரு. இப்போ கெட்ட குமாரனுக்குள் ஒரு விசுவாசம் வருகிறது. கெட்ட குமாரனுக்குள் என்ன வருகிறது? ஏசாயால போட்டிருக்கிற விசுவாசம் தான் அவருக்குள்ள வந்துச்சு. என்னை அறிந்து உணர்ந்து. எல்லாம் சொல்லாம, அறிந்து உணர்ந்து. நன்றாக கவனிங்கள். கெட்ட குமாரனுக்கு இப்ப வருது என்ன தெரியுமா விசுவாசம் வருது? என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என்ன இருக்குது? கெட்ட குமாரன் தன் தகப்பன் யார் என்பதை அறிந்தான். எங்க அப்பா எல்லாருக்கும் பூர்த்தியா சாப்பாடு கொடுக்குறாருங்க. எங்க அப்பா எல்லார் பசியும் போக்குறாருங்க. எங்க அப்பா எல்லாருக்கும் நல்லது செய்யறாருங்க. எங்க அப்பா ஒருத்தனையும் சும்மா உள்ளங்க. வேலைக்காரனுக்கு கூட, கூலிக்காரனுக்கு கூட எங்க அப்பா சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாருங்க. தன்னுடைய அப்பாவை பற்றி அறிந்தான். கெட்ட குமாரன் வேற எதையும் அறியல. நான் இந்த அளவு மோசமான்ட்டேனே, இந்த அளவு இப்படி இருக்கிறேனே, இதே மாதிரி பல பேர் போனாங்களே, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்களே, இதே மாதிரி பல பேர் மாட்டினாங்களே, அவங்க வீணா போயிட்டாங்களே, நான் அழிஞ்சு போறது, நான் இப்படி ஆனது உண்மைதான். பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்தது உண்மைதான். இன்னும் சொல்ல போனா ப்ராஃபிட்லெஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னுபாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க கெட்ட குமாரன் கூட. எல்லா காசும் செலவானதுக்கப்புறம் தனியாயிட்டார் அவர். நண்பர்களோடு போய் காசெல்லாம் செலவு பண்ணார். எல்லாமே உண்மைதான். ஆனா கெட்ட குமாரனுக்கு ஒரு அறிவு வந்தது. கெட்ட குமாரன் ஒன்றை அறிந்தான், தன் தகப்பன் யார் என்பதை. தகப்பன் எப்படிப்பட்டவர்? தகப்பன் என்ன செய்கிறார்? என் தகப்பன் எல்லாரையும் பார்க்கிறார். என் தகப்பன் அவர் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறாருங்க. என் தகப்பன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறாருங்க. என் தகப்பன் எல்லாரையும் போஷிக்கிறாருங்க. நான் இப்படி இருக்கிறேனே. கெட்ட குமாரனுக்கு வந்த விசுவாசம் ஏசாயாவில் வாசம்ல, நானே அவர் என்று என்னை அறிந்து. முதல் விசுவாசத்தோட ஸ்டெப்பு கெட்ட குமாரன் அறிகிறார். கெட்ட குமாரன் அறிகிறார் சொல்லாமா? கெட்ட குமாரன் அறிகிறார். என்ன தெரியுமா அறிகிறார்? தகப்பன் யார் என்பதை அறிகிறார். ரெண்டாவது அந்த வசனத்தில் என்ன வசனம்? அறிந்து, அப்புறம் உணர்ந்து. அறிந்து இப்ப என்ன உணர்வு தெரியுமா வருது? அதே வசனம், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. கடைசி என்னது? நானும் பசினால். இந்த வார்த்தைக்கு பின்னாடி அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேனே. கெட்ட குமாரனுக்கு வந்த விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப்பு
என் அப்பா யார்? என் அப்பா யார்? ஏசப்பா யாரு? ஏசப்பா எப்படிப்பட்டவர்? நான் இவ்வளவு மோசமாயிட்டேன். ஏசப்பா எப்படி எவ்வளவு நல்லவர், நான் இப்படி மோசமா இருக்கிறேன். ஏசப்பா எவ்வளவு உண்மை உள்ளவர், நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அறிந்தார். ரெண்டாவது, இந்த உணர்வு தான் எந்த நிலையில் இருக்கிறேன்றதை அவர் உணர வச்சுச்சு. நானோ பசியினால், இன்னொரு வசனம் இருக்குது, ஆபக்கூக் 2, யார் எடுக்க வேணாம், ஆபக்கூக் 2:4, தன் விசுவாசத்தினாலே நீதிமான், கெட்ட குமாரன் செத்துக்கிட்டு இருந்தாருங்க, பசியினால் சாகிறேனே, லிட்டரலா செத்துக்கிட்டு இருந்தார் கெட்ட குமாரன். ஆனா அந்த தன் விசுவாசம் இருக்குல்ல, தன் விசுவாசத்தினாலே யார் பிழைப்பான்? நீதிமான் பிழைப்பான். கெட்ட குமாரனுக்குள்ளே விசுவாசம் வந்தது, அவர் செத்து போல, அப்பாக்கு நேரா விசுவாசம் வழி நடத்தினது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்குது, சங்கீதம் 27:13, அதையும் எடுக்க வேணாம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால். இவரோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? பசியினால செத்துக்கிட்டு இருக்கிறார், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கண்ணாபினான் காசை செலவு பண்ணார், குடித்தார், வேசிகளோடு கண்ணாபினான் என்னென்னமோ செஞ்சார். ஆனால் அறிவு வந்தது. இயேசு யார் என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படி வாழுகிறேன் என்று இந்த கெட்ட குமாரன் சொல்றாரு பாருங்க. நானோ பசியினால் சாகிறேனே. நீ சாக தேவையில்லை, உனக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப விசுவாசம் வந்துச்சு. எல்லாம் சொல்லாமா? விசுவாசம். கெட்ட குமாரனுக்குள்ளே விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் கெட்ட குமாரனை பிழைக்க வைத்தது. தன் விசுவாசத்தினாலே யார் பிழைப்பா? உங்கள் கணவனுடைய விசுவாசத்தினால் நீங்கள் பிழைக்க முடியாது. உங்கள் மனைவியுடைய விசுவாசத்தினால் நீங்கள் பிழைக்க முடியாது. உங்க அப்பா அம்மாவோட விசுவாசத்தினால பிழைக்க முடியாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி பிழைத்தரலாம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் விசுவாசத்தினால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன்னு விசுவாசிக்கலன்னா கெட்டு போயிருப்பேன் அப்படின்றாரு தாவீது. அதே தான் கெட்ட குமாரனும். அப்பா வீட்டுக்கு போகணும்னு மட்டும் அவர் நினைக்கல, பசினால என்ன இருப்பாரு? இப்போ கெட்ட குமாரனுக்கு விசுவாசம் வந்துருச்சு, சாகக்கூடாது, நான் என்ன செய்யணும்? வாழணும், நான் சாகாமல் பிழைத்திருந்து நான் வாழணுன்ற விசுவாசம் வந்துருச்சு. இப்போ 15:19 போடுங்க, லூக்கா 15:19. இப்போ நன்றாக கவனிங்கள். எப்படிப்பட்ட விசுவாசம் வேணுன்றப்போ ஒன்று சொன்னோம், கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப விசுவாசத்தோடு என்ன வரணும்? விசுவாசத்தோடு என்ன வரணும்? இப்ப இவர் அறிந்து உணர்ந்து விசுவாசித்தார். நன்றாக கவனிங்கள். அறிந்து, அப்பா யாருன்னு அறிந்தார், நான் எப்படி இருக்கிறேன் உணர்ந்தார். விசுவாசம் வந்துருச்சு, பெர்ஃபெக்டான விசுவாசம். இந்த விசுவாசம் தான் கிரியை செய்ய வைக்குது. எப்படிப்பட்ட கிரியை செய்ய வைக்குது? 19 வாசிப்போம். இனிமேல் நான் யார் இல்ல. நன்றாக கவனிங்கள். இப்ப இவருக்குள்ள வந்துச்சுல இந்த விசுவாசம், இவர் கிரியை செய்ய வைக்குது. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, அடுத்தது இப்ப விசுவாசம் என்ன செய்ய வைக்குது? என்ன செய்ய வைக்குது? கிரியை செய்ய வைக்குது. இன்றைக்கு கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் சும்மா பேசி பேசியே கிரியை நம்ம வேற மாதிரி யோசிச்சிட்டோம். உண்மையான கிரியை கர்த்தர் யார் என்பதை அறிகிறதிலிருந்து வர வேண்டும். உண்மையான கிரியை கர்த்தர் எப்படிப்பட்டவர், நான் எப்படி இருக்கிறேன் என்கின்ற உணர்விலிருந்து வர வேண்டும். கெட்ட குமாரன் கர்த்தர் யார் என்கிறதை அறிந்தான். தன்னுடைய தகப்பன் யார், அப்பா யார், அப்பா என்ன பண்றார், அப்பா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அப்பாவோட வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, அடுத்து உணர்ந்தார் நான் எப்படி இருக்கிறேன். இந்த விசுவாசம் அவரை கிரியை செய்ய வைத்தது. என்ன கிரியை செய்ய வைத்தது? எழுந்து புறப்பட்டு, கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு யார்கிட்ட வந்துட்டாரு? இந்த ஆராதனையில வந்திருக்கின்ற ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், எடுத்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், நம்மளை பார்த்தே நம்ம கேட்கணும், கர்த்தர் யாருன்னு அறிஞ்சிருக்கோமா? கர்த்தர் யாருன்னு அறிஞ்சு நம்ம எப்படி இருக்கிறோம்னு உணர்றோமா? என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவேன்னு தாவீது சொல்லுவார். விசுவாசம்னா அற்புதத்துக்காக மட்டும் அநேகர் நினைக்கிறார்கள். ஒரு அற்புதம் நடக்கணும், கீபோர்டு வாங்கணும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், அப்போ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது மிகப்பெரிய விஷயம்.
விசுவாசம் என்பது விசுவாசி பதறான். விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? கர்த்தர் சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? நீ பரலோகம் போகணும்னாலே உனக்கு தேவை என்னதான்? விசுவாசம் அடிப்படை தேவை. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அற்புதத்திற்காக மட்டுமல்ல, தகப்பன் யார், இயேசு யார் என்று அறிய வேண்டும், நான் எப்படி என்று உணர வேண்டும். கிரியை செஞ்சு அப்பா கிட்ட வந்துட்டாரு. இப்ப அந்த விசுவாசம், அவரோட விசுவாசம் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினுச்சு பாருங்க. உண்மையான விசுவாசம் தன்னை தாழ்த்தும். இயேசுக்கு முன்னாடி அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? 19 போடுங்க. இனிமேல் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நல்லா யோசிக்கணும். நம்ம அவரோட அந்த கெட்ட குமாரனுடைய விசுவாசம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினது அவரை. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்மை இதெல்லாம் தாங்க கிரியை, இதெல்லாம் தான் கிரியை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை. இவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? அவர் எப்படி, எங்க அப்பா எப்படிப்பட்டவருங்க, நான் 10 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 30 நாள் அப்படியே கண்ணீர் வடிச்சு அப்படியே, அதெல்லாம் தேவை. நம்மளும் நடத்துறோம் 21 நாள். எல்லாத்த விட அப்பா யார் என்று அவர் அறிந்தார். அப்பா அப்படிப்பட்டவர் சார். அவருக்கு முன்னாடி நான் மலையே பேத்துட்டு வந்து கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தை உண்டாக்குனவர், சர்வ சேனையும் அவரை போற்றுது, எல்லா முழங்கால்லாம் அவருக்கு முன்னாடி முடங்குது. அப்படிப்பட்டவர் முன்னாடி பேச முடியுமா என்னால? வானாதி வானங்கள் கொல்லாதவர், குமாரன் சொல்றதுக்கெல்லாம் பாத்திரன் இல்லை, ஒரு கூலிக்காரனா என்ன வச்சுக்கட்டும், அவர் என்ன செஞ்சாலும் சரி நான் அங்க போயிடுறேன். அவர் என்ன செஞ்சாலும் சரி, அடிக்கிறாரோ உதைக்கிறாரோ கூலிக்காரன். ஏன்னா கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டார், கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டார். அதுவும் நல்லாவும் செலவு பண்ணல. பிஸ்னஸ்லையா போட்டாரு, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டாரா? எப்படியெல்லாம் செலவு பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் செலவு பண்ணார். டோட்டலாக அவருடைய விசுவாசம் தரை மட்டும் அவரை தாழ்த்தினது. தாழ்த்தி, நான் அப்பா கிட்ட போகிறேங்க, என்ன ஆனாலும் சரி அவர்கிட்ட போயிடுறேன், என்ன ஆனாலும் சரி நான் அங்கே போகிறேன், என்ன ஆனாலும் சரி என் முடிவு அங்கேயே இருக்கட்டும், அவர் யாருன்னு அறிஞ்சிட்டேன், உணர்ந்துட்டேன், விசுவாசம் வந்துருச்சு, இப்போ போறார். இப்போ கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்றார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை, ஒரு வசனம் இருக்கும், கடுகளவு விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு போதும். எந்த அளவு? வீட்டில் எல்லாருமே சமைக்கிறவங்க தான். வீட்டில் போயிட்டு அந்த சமையல் பாக்ஸா அஞ்சரை பெட்டியா அதை சொல்லுவாங்களே, அதுலேருந்து கடுகு எடுத்து பாருங்க, ரொம்ப சின்னது. இயேசு சொல்றாரு, அதை பாரு, அந்த அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், மலையே உனக்காக அசைக்கிறேன்றார். கரங்களை தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சின்ன விசுவாசம். கெட்ட குமாரனுக்கு ரொம்ப லீஸ்ட்டுக்கு வந்துட்டார். மோசமானவங்க, என்ன வேலைக்காரன்ல ஒருத்தனையாவது என்னை வச்சுக்கிட்டா போதும், பையன்லாம் வேணாம், போறாரு. இப்ப அப்பா என்ன பண்றாரு பாருங்க, 20 போடுங்க. போதும். கெட்ட குமாரன் எங்க வர்றாரு? தூரத்துல வர்றாரு. எங்க வர்றாரு? இப்ப தூரம்னா, இப்ப இதுக்கு தூரம் எங்க வச்சுக்குவோம்? செந்தனிபுரம் வச்சுக்கோ. செந்தனிபுரத்தில் வர்றாரு கெட்ட குமாரன், நான் தான் அப்பான்னு வச்சுக்கோ. செந்தனிபுரத்தில் கெட்ட குமாரன் வர்றார். நான் பார்த்துட்டேன், என் காசை அழிச்சவன் வரான், எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினவன் வரான், எல்லாரும் என்னை கேவலமா பேசுறதுக்கு காரணமா இருந்தவன் வரான். ஆனா தூரத்துல வரும்போதே இந்த அப்பா எதையுமே பார்க்கல, அவனோட விசுவாசத்தை மட்டும்தான் பார்த்தார். கரங்களை தட்டலாமா இயேசுவிற்கு? அல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையுமே பார்க்கல, என்ன பண்ணா ஏது பண்ணா ஒன்னத்தையும் பார்க்கல. எவ்வளவு பேர் அசிங்கமா பேசியிருப்பாங்க. ஏங்க, கூலிக்காரனுக்கு சாப்பாடு போடுறாருங்க, பெத்த புள்ள வந்து நடு ரோட்ல உட்காந்து பன்றி சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு இருக்கு. எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க அப்பாட்ட வந்து. அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டாரு, கடுகளவு விசுவாசத்தை மட்டும் பார்த்தார். அல்லேலூயா. பார்த்து இப்ப என்ன செய்யறார்? தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை, இயேசு உங்களை கண்டார், இயேசு உங்களை பார்த்துட்டார். அல்லேலூயா. கண்டு அவனை கண்டு என்ன செய்யறாராம்? மனது உருகிறாராம். மனது உருகிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் ஒரு பொருட்டாக நினைக்காமலே உங்கள் விசுவாசத்தை மலையளவு பார்க்கிறார். அல்லேலூயா.
ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறவர்களும் சரி, எடுத்தவங்களும் சரி, ஞானஸ்தானம் அடையாளம் தானே. ஆனால் அந்த அடையாளம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தூரத்தில் வரும்போதே மனது உருகிறாரு. அப்பா என்ன செய்கிறாராம்? ஓடுறார். இயேசு உங்களுக்காக ஓடி வர்றார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஓடி அவன் கழுத்தை என்ன செய்கிறாரு? கட்டி கொண்டு அவனை எவ்வளோ செஞ்சிட்டாரு பாருங்க இந்த அப்பா. ஒன்றே ஒன்று, நன்றாய் கவனியுங்கள். அந்த கெட்ட குமாரனுக்கு இருந்தது ஒரே ஒரு விசுவாசம். தகப்பன் யார் என்பதை அறிந்தார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்தார். அவ்வளவுதான். அந்த விசுவாசம் கிரியை செய்ய வச்சுச்சு. கர்த்தர் கனம் பண்ணார். என்னென்னமோ நடந்துருச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நான் விசுவாசிக்கிறேனா? எல்லாம் நம்முடைய இருதயத்தில் கை வைப்போமா? நம்முடைய வலது கரத்தை நம்முடைய இருதயத்தில் வைப்போம். நான் விசுவாசிக்கிறேனா? எல்லாம் கேட்போமா? நான் விசுவாசிக்கிறேனா? ஆண்டவரே, உம்மை அறிந்து உம்மை உணர்ந்து நான் விசுவாசிக்கிறேனா? விசுவாசிக்க உதவி செய்யும், விசுவாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களை கிரியை செய்ய வைக்கும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? எல்லாம் சொல்லாமா? விசுவாசிக்கிறேனா? டெய்லி கேளுங்க, நைட்டு கேளுங்க. சுத்திகரிப்பு ஜெபம் அப்போ மட்டும் கேட்க வேணாம். டெய்லி நைட்டு காலைல 3 நேரமும் கேட்போம். விசுவாசிக்கிறேனா, விசுவாசிக்கிறேனா. 2வது கேள்வி அடுத்தது போடுங்க. கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறேனா? கர்த்தரை ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறவர்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதில் ஒன்று சொன்னேன், விசுவாசம் இருந்தால் தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். இதில் ஒன்று சொல்கிறேன். வசனம் சொல்லுது, லூக்கா 15:7 எடுக்க வேணாம். லூக்கா 15:7 பைபிள் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே. அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப யார் சந்தோஷப்படுறா? பரலோகம் சந்தோஷப்படுது. பரலோகத்தில் வீட்டில் இருக்கிற இயேசு சந்தோஷப்படுறார். யார் சந்தோஷப்படுறா? இயேசு சந்தோஷப்படுறார். நீங்கள் மனம் திரும்பினோடனே யார் சந்தோஷப்படுறா? ஓகே, அப்பயே சந்தோஷம் ஸ்டார்ட் ஆயிடுது. இயேசுவோட சந்தோஷம். அந்த சந்தோஷம் எவ்வளோ பீக்கு தெரியுமா? இப்போ இயேசு அபிஷேக பார்த்து சந்தோஷப்படுறது எவ்வளவு உச்சகட்டம் அப்படின்னா, இப்போ எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 62:5, ஐசாயா 62:5, ஏசாயா 62:5. நீங்கள் ஞானஸ்நானம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இயேசு சந்தோஷப்படுகிறார். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? ஏசாயா 62:5 பேஜ் நம்பர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 868 பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 62:5 எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 கோ. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுகிறார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். இந்த கமாக்கு அப்புறம் வாசிப்போமா? மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சந்தோஷத்தை ரிஃப்ளெக்ட் பண்றாருன்னா, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் கர்த்தர் உன்மேல். இந்த மணவாளன் மணவாட்டின்றது ஓலையூரில் சொன்னேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, புருஷன் மனைவி இல்லை, கணவன் மனைவி இல்லை. நிச்சயம் முடிந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு என்கேஜ்மெண்ட்டுக்கும் திருமணத்திற்கும் நடுவில் இருக்கிறாங்களே, நிச்சயம் முடிஞ்சு நிச்சயத்திற்கும் அந்த நம்ம ஜெரோன் இருக்கிறார் இப்போ லீடிங்கில், காலைல சர்வீஸ்க்கு வந்திருந்தார், பேசிகிட்டு இருந்தோம். நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் இருக்கிறார். இப்போ ஜெரோனோட ஃபியான்ஸே, ஜெரோனுக்கு பார்த்த அந்த பெண், அவங்க இருவருமே மணவாளன். சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் நடுவில் யாரு போனாலும் கண்டுக்க மாட்டாங்க, யாரு போனாலும் சட்டையோ பண்ண மாட்டாங்க. அவங்க 2 பேரும் பயங்கர என்னென்னமோ பேசிக்குவாங்க, அதெல்லாம் சரி லெட் இட் பி, அப்படி இருப்பாங்க. மணவாளன் மணவாட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இயேசு எதை பாயிண்ட் பண்றாருன்னா, ஒரு மணவாளன் மணவாட்டியின் மேல் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்பானோ அந்த அளவுக்கு நான் உன் மேல சந்தோஷமா இருக்கிறேன்றார். அல்லேலூயா.
அந்த அளவுக்கு மனம் திரும்பின ஒரு பாவியின் மேல இயேசு சந்தோஷமா இருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு இயேசு நம்மள ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு. இப்ப இந்த ரெண்டாவது கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன், கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்துகிறேனா? ஏன்னா அவர் என் மேல சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் என் மேல சந்தோஷம், அவர் பெரியநாயக்கா மேல சந்தோஷமா இருக்கிறாரு, மேகா மேல சந்தோஷமா இருக்கிறாரு, தேவராஜ மேல சந்தோஷமா இருக்கிறாரு, சதீசன மேல சந்தோஷமா இருக்கிறாரு. ஓகே, சந்தோஷமா இருக்கிறாரு. அதுவும் மணவாளன் மணவாட்டியின் மேல சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. நான் என்ன பண்றேன்? நான் இயேசுவை சந்தோஷப்படுத்துறேனா? என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை, அதே கெட்டகுமாரன் சம்பவத்தை எடுப்போம். இப்ப எது இயேசுவை சந்தோஷப்படுத்தல அப்படின்றத கொஞ்சம் பார்க்க போறோம். லூக்கா 15:25 எடுப்போம். லூக்கா 15:25 32 வரைக்கும் வாசிப்போம். மைக்கிலையும் வாசிக்கிற லூக்கா 15:25 32 எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரனில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். எல்லாம் பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ உன்னை கவனிங்க, இந்த கெட்ட குமாரனோட அப்பா இருக்கிறார்ல, அவர் சந்தோஷமா இருக்கிறாரா துக்கமா இருக்கிறாரா? சந்தோஷமாயிட்டார். கெட்ட குமாரன் வந்தோடனே என்ன ஆயிட்டாரு? சந்தோஷமாயிட்டார். நன்றாய் கவனிங்கள், கெட்ட குமாரன் என்ட்ரி கொடுத்துட்டார். நம்ம அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்துட்டோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்பா எப்படி இருக்கிறாரு? சந்தோஷமா இருக்கிறார். மூத்த குமாரன், கெட்ட குமாரனோட அண்ணன், மூத்த குமாரன் யாரோட இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அப்பாவோட தான் இருக்கிறார். மூத்த குமாரன் யாரோடது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு? அப்பாவோடது எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். ஏன்னா அவங்க அப்பாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார், என் மகனே எப்பொழுதும் யாரோட இருக்கிற? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, எப்பொழுதும். கெட்ட குமாரன் அப்படி இல்லை, வெளில இருந்து வந்தார். இவர் எப்பயுமே அவங்க அப்பாவோட இருக்கிறார். எப்பயுமே டே அண்ட் நைட். யோசேப்பு மாதிரி வச்சுக்குவோம். அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு போல, அந்த மாதிரி எப்பயுமே இருக்கிறார். இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் போயிட்டார், எனக்குள்ளது எல்லாம் அப்பாவை பற்றி நல்லா புரிஞ்சால். அப்பா கூடயே இருக்கிறாருன்னா தெரியாதங்க. இப்போ கூட இருந்தாலே ஃப்ரெண்டை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த ஆள் வந்து கூட இருக்கிறாராம் அவங்க அப்பா கூடவே, தெரியாது அவங்க அப்பா பற்றி எல்லாமே தெரியும். இப்போ தான் அப்பா சந்தோஷப்படுறாரா கவலையாக இருக்காரான்னு தெரியுமா தெரியாது அவருக்கு? தான் அப்பா சந்தோஷத்தில் குதிச்சு துள்ளிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த மூத்த குமாரனுடைய செய்கை தன்னுடைய அப்பாவை சந்தோஷப்படுத்தவில்லை, துக்கப்படுத்தினது. அதே போலதான் கர்த்தர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். மணவாளன், அந்த வசனத்தை வசனம்ல மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பதை போல நம்மளை பார்த்து அப்படியே எக்ஸைட் ஆகி துள்றார் இயேசு. நம்ம எந்த அளவுக்கு அவரை சந்தோஷப்படுத்துறோம்? இந்த மூத்த குமாரனோட ஒரு சில கேள்விகளை பார்ப்போம். வயல்ல இருந்து வரார். யார் வரா? மூத்த குமாரன், சீனியர் மோஸ்ட் வராரு வயல்ல இருந்து. வயல்ல இருந்து வந்தோன்னையும் முதல் கேள்வி, இது என்ன என்று விசாரித்தான். எது என்னவா? உள்ளுக்குள்ள டான்ஸ், மியூசிக்கு, அட்டகாசமா என்னென்னமோ நடக்குது, இது என்னன்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறப்ப இதுல ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உள்ள இருந்து யார் தெரியுமா வந்து சொல்றா? ஒரு கூலி, ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்றாரு. அந்த ஊழியக்காரன் சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். உன்னுடைய சகோதரன் வந்தார், சுகத்துடனே வந்தார், அப்பாட்ட வந்து சேர்ந்தார். அதனால உள்ளுக்குள்ள செலிப்ரேஷன் பார்ட்டி நடக்குது.
ஒரு வேலைக்காரன் யோசிக்கிறது கூட இவர் யோசிக்கலைங்க. ஒரு வசனம் இருக்கும், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லாரும் வந்து பிரவேசிப்பாங்களாம், ராஜ்யத்தின் புத்திரரோ கூலிக்காரன். வீட்டில் தன்னோட அப்பா, தான் அப்பா கூடவே இருந்தேன், தான் அப்பா கூடவே எல்லாமே நன்மை அனுபவிச்சேன். அந்த அப்பா கூட இருந்த ஊழியக்காரன் சொல்றான், உன் சகோதரன் வந்துட்டான், சுகத்தோட வந்தான், பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டான்னு எல்லாம் சொன்னாங்களே, ரோட்ல உளுந்து கிடந்தான்னு சொன்னாங்களே, வேசிகள்கிட்ட உட்கார்றான்னு சொன்னாங்களே, அவன் ஒழுங்கா வந்துட்டான், உள்ள செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஊழியக்காரன் சொல்றான். இவருக்கு என்ன தெரியுமா நினைச்சான்? முதலாவது என்னன்னு விசாரிச்சான், இரண்டாவது கோபம் அடைந்தான். தன்னுடைய அப்பாவினுடைய சந்தோஷத்தை பார்த்து கோபம் அடைந்தான். அடுத்தது கோபம் அடைந்தா கூட சரி சரி, கோபம்ன்றது ஏதோ உணர்வுன்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு உணர்ச்சி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றாருல, சூரியன் இது பண்றதுக்குள்ள உங்களோட கோபம் என்ன செஞ்சிடணும், ஆமா அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்க எரிச்சல் தணிஞ்சிடணும். சரி, கோபத்துக்கு கூட ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்குவோம். கோபம் அடைந்தான். அப்புறம் என்னன்னா, உள்ளே போக மனதில்லாது இருந்தான். உள்ளே போக என்ன இல்லையா, ஏன் உள்ளே போகிறதுக்கு என்னங்க மனசு இல்லை இவருக்கு? அப்படி என்ன நடந்துச்சு? தம்பி வந்திருக்கிறாரு, சுகத்தோட வந்திருக்கிறாரு, என்னன்னு விசாரிச்சாரு, கோபம் அடைந்தாரு, உள்ளே. அது மட்டும் கிடையாது, உள்ளே போக மனதில்லாது இருந்தான் மட்டும் இல்ல, தொடர்ந்து என்ன தெரியுமா செய்யறாரு, தன்னை பெரிய நீதிமானாக காண்பிக்கிறார். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக 29, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, நன்றாய் கவனியுங்கள், சுயநீதி இந்த இடத்துல வெளிப்படுகிறது. நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறேனா அப்படின்னு இந்த செகண்ட் பாயிண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சுயநீதி கர்த்தரை துக்கப்படுத்தும். இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை, நீ கற்பனையை மீறல அப்படின்னா அப்பா செஞ்சதுனால தான் நீ மீறல. இன்றைக்கு நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்றால் இயேசுவால். இன்னைக்கு நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்றால் இயேசுவால். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னா அது இயேசுவால். இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது, சந்தோஷமா இருக்கிற அப்பாட்ட பேசுற பேச்ச பார்த்தீங்களா, ஸ்பாயிலர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டான். அப்பா உள்ள பயங்கர செலிப்ரேஷன்ல இருக்கிறாரு, வெளியில வராரு. அதுக்கு முன்னாடி வசனத்தில் இருக்கும், இந்த ஆள் உள்ள வரலன்னு சொல்லிட்டு அப்பா வந்து கூப்பிடுறாராம், கெஞ்சுறாரு, மாடா உள்ள அப்படின்றாரு. வெளில இருந்து இந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க, இத்தனை வருஷம் அப்படி இருந்தேன் அது இருந்த, தன்னை பெரும் நீதிமானாக காண்பித்தான். ஆனா இன்னொன்னு சொல்லுகிறேன், தன்னை பெரிய நீதிமானாக நினைக்கிறவர்கள் லிட்டரலா மற்றவர்களை குறை சொல்லுவார்கள். இவர் அதே வேலையை செய்றார் பாருங்க. அடுத்தது போடுங்கன்றவர் 30, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அத வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை, யாருடைய ஆஸ்தியை அப்படி சிம்பாலிக்கா அப்படி குத்துறாராம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். ஏன் அவருடைய குமாரனா இவருக்கு யாரு? அண்ணங்க, சரி தம்பி, இவருக்கு யாரு? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. இப்ப அடுத்தது, தன்னை பெரிய நீதிமானாக காண்பித்தவர் அடுத்தது எங்க தெரியுமா போறாரு? அடுத்தவனை குற்றம் சொல்ல போயிட்டாரு. அதோடு எல்லாமே இன்னொன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, தான் பெற்ற எல்லா நன்மைகளையும் மறந்தார். எல்லா நன்மையும் மறந்தார். அவங்க அப்பா சொல்றாருல, என் மகனே நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம், அது அவருக்கு தெரியாது. எவ்வளவு நன்மை இந்த கெட்ட குமாரன் போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருப்பார். அவன் புடிங்கிட்டு போயிட்டான்டா, இவரே சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆள் கண்டிப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா அவன் போயிட்டான் பார்த்தீங்களா, நம்ம அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செலவு பண்ணுவோம். 2 இடத்துல போயிட்டு புக் பண்ணுவோம், அந்த ஒரு வீட்டை எனக்கு எழுதி வச்சிருங்க, ஏன்னா அவன் போயிட்டான்ல, அவன் போன மாதிரி நான் போனேனா அப்படி இப்படின்னு பேசி எவ்வளோத்த சாப்பிட்டுருப்பார், எவ்வளோத்த அனுபவிச்சிருப்பார். தான் பெற்ற நன்மைகளை மறந்தான். இந்த மூத்த குமாரனுடைய நம்ம எப்பயுமே கெட்ட குமாரனை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால்
அநேக காரியங்களை மறந்தார், கோபம் அடைந்தார், உள்ளே போக மனதில்லாது இருந்தார். தன்னுடைய அப்பாவினுடைய சந்தோஷத்தை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாதவராக இருந்தார். இன்னைக்கு அதே கேள்வியை நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் உங்களை பார்த்து கேட்கல, கேட்குற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, யாருமே கிடையாது, இயேசு மட்டும்தான் பெரியவர். என்ன நானே கேட்குறேன், உங்களை நீங்களே கேளுங்க. இயேசுவை நீ சந்தோஷப்படுத்துறியா? இயேசுவை நீ சந்தோஷப்படுத்துறியா? என்னோட ஆத்மாவை பார்த்து நான் கேட்குறேன், இயேசுவை நீ சந்தோஷப்படுத்துறாயா? இயேசுவை என்ன செஞ்சுங்க அவரை திரும்பி நம்ம சந்தோஷப்படுத்த முடியும்? 6 நாளில் உலகத்தை படைச்சிட்டாரு. நீங்கள் 7 நாளில் ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? யோசிச்சு பாருங்க. 6 நாளில் உலகத்தை படித்தவருக்கு இந்த கீபோர்டு ஒரு பொருட்டா? 6 நாளில் உலகத்தை படித்தவருக்கு ஓலையூர் சர்ச்சு ஒரு பொருட்டா? நான் சர்ச்சை விஷயத்தையே சொல்கிறேன், மற்றதை சொல்லலை. ஓலையூர் சபை ஒரு பொருட்டா? ஆண்டவரே நாங்கள் சபை கட்டி விட்டோம். 6 நாளில் உலகத்தை படைத்தவருக்கு இந்த டிவி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒரு பொருட்டா? என்ன செஞ்சு நீங்க அவரை திரும்ப சந்தோஷப்படுத்த முடியும்? எதை அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஒண்ணே ஒண்ணு, அப்பா எதை சரின்னு சொல்றாரோ அதை நான் சரின்னு சொல்லணும். அப்பா எதை தப்புன்னு சொல்றாரோ அதை நான் தப்புன்னு சொல்லணும். அப்பா எதை ஏத்துக்கிறாரோ அதை நான் ஏத்துக்கணும். அதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும். இந்த கெட்ட குமாரனுடைய அண்ணன் மூத்த குமாரன் அப்பா எதை சரின்னு சொன்னாரோ அவர் சரின்னு சொல்லலை. கெட்ட குமாரன் வந்ததை அப்பா சரியா பார்த்தார், ஆனால் அவன் சரியாக பார்க்கவில்லை. அப்பா எதை தப்புன்னு சொல்றாரோ அதை அவர் தப்பா பார்க்கல. எல்லாத்துக்கும் மேல அப்பா எதை ஏத்துக்கிட்டாரோ அதை ஏத்துக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டுமானால், கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டுமானால், அவர் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அதை நானும் சரின்னு சொல்லணும். அல்லேலூயா. அவர் எதை தப்புன்னு சொல்றாரோ நான் அதை தப்புன்னு சொல்லணும். அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரிங்க. அவர் கடினமானது ஒன்றை என்னத்தை கேட்டாரு? எதையுமே இயேசு கஷ்டமா கேட்கலங்க, எல்லாத்தையுமே ஈஸியா கேட்கிறாரு. அவர் சரின்னு சொல்றதை நம்மளும் சரின்னு சொல்லுவோமே, அவர் தப்புன்னு சொல்றதை நம்மளும் தப்புன்னு சொல்லுவோமே, அவர் ஏத்துக்கிட்டதை நம்மளும் ஏத்துக்குவோமே. இயேசு ஏத்துக்கிறார் நிறைய பேரை, நம்மளால ஏத்துக்க முடியல. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறது அப்பாவை சந்தோஷப்படுத்தவில்லை. எத்தனை பேரை நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இது எல்லாருமே செய்யறதுதான். எத்தனை பேரை குற்றவாளியாக தீர்க்கிறோம்? நம்மை நாமே நீதிமானாக நினைப்பது, கர்த்தர் நம்மை நீதிமானாக வைத்திருக்கிறார், உண்மை. கர்த்தர் நம்மை நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார், உண்மை. கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றி யாரோட சேர்த்துட்டார்னா ஆபிரகாமோட சேர்த்துட்டார், உண்மை. எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர். கர்த்தர் இயேசு. நான் கிடையாது, நான் கிடையாது. நான் அழுது ஜெபம் பண்ணிட்டதுனால கிடையாது. அழுது உண்மை. சூழ்நிலை ஒரு மாதிரி அழுக வைக்குதுன்னா தாராளமாக அழுகுங்க. அழுகிறதுக்கெல்லாம் இயேசு எதிரி கிடையாது. கண்ணீரை விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன்றாரு. ஆனா அதுதான் காரணம் கிடையாது. அழுது ஜெபம் பண்ணிட்டேன், நீதிமானுடைய என்னோட கண்ணீரை அவர் பார்த்து அப்படியே இறங்கி ஊழிக்கு. ஒருத்தவங்க சொன்னாங்க, இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், அந்த சீட்டை போட்டு அசைக்கிறேங்க. நான் என்ன சார் அசைக்கிறீங்க? கொஞ்சம் நீங்க பேசுறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுறோமா? வானம் அவரது சிங்காசனம், பூமி பாதப்படி. Who am I to shake him? நான் யார் அவர் அசைக்க? அல்லேலூயா. சீக்கிரத்தில் ஒரு நாள் வரப்போறார். வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் இருக்கும், பார்த்து பேசணும். இயேசுவை பெருசாக்கி பேசணும். கெட்ட குமாரன் இயேசுவை பெருசா பார்த்தார், அதாவது தகப்பனை பெருசா பார்த்தார். அப்பா பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குறார், அப்பா அதை செய்கிறார், அப்பா இதை செய்கிறார். ஆனால் இவர் மற்றவனுடைய குறையை பார்த்தார், தன்னை பெரிதாக பார்த்தார். நான் இத்தனை வருஷ காலமாய் 29 போடுங்கன்றவர், நான் இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செஞ்சேன், நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், நான் இத்தனை நாள் பரிசுத்தமா இருந்தேன், நான் இத்தனை நாள் அவங்க சினிமா கூப்பிட்டப்ப நான் போகலை, இத்தனை நாள் அவங்க குடிக்க கூப்பிட்டப்ப நான் போகலை. அப்படி இருந்துதாங்க ஆகணும். ஒரு விசுவாசிக்கு பாவம் செய்யறதா கஷ்டமா இருக்கணும். ஒரு விசுவாசி பாவத்தை ரொம்ப சந்தோஷமா செய்யறாங்க அப்படின்னா அவங்க விசுவாசியே கிடையாது. பாவம் செய்யறப்ப ரொம்ப கஷ்டமா, ஐயோ செஞ்சுட்டேனே, இதை நான் செஞ்சிருக்க கூடாதே, இப்படி பண்ணிட்டேனே, அப்படி தோணுச்சுன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க விசுவாசின்னு அர்த்தம். ரோட்ல நடந்து போறோம், தெரியாம ஒரு 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 மோசமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, தெரியாம காலை விட்டுட்டீங்க. அடுத்தது ஒரு பொறுப்பை தெரியுது காலை விடக்கூடாதுன்னு, ஆனா மறுபடியும் தெரியாம விட்டுட்டீங்க. விட்டதுக்கப்புறம் உங்க மனசு எப்படி இருக்கும்? எப்படியாவது கழுவணும். எப்படி இதை போய் மிதிச்சிட்டேனே, இப்படி போய் காலை விட்டேனே, இப்படி போய் பண்ணிட்டேனே, இப்படி அப்படி இருக்கணும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இருக்கணும். பாவத்தை பார்த்தா
அதுதான் விசுவாசி. இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய கெட்ட குமாரனுடைய மூத்த சகோதரன் அண்ணே அப்பா முன்னாடியே தம்பியை இறக்கி பேசினார். இதெல்லாம் தகப்பனை சந்தோஷப்படுத்தவே படுத்தாது. இயேசு அப்பாவை சந்தோஷப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் கேட்போம், நான் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறேனா? என்னுடைய வார்த்தைகளை இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறதா? சுயநீதியால் நிறைந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேனா? என்னை பெரிய நீதிமானை காண்பிக்கிறேனா? யாரையாவது குற்றப்படுத்துகிறேனா? கோபம் அடைகிறேனா? கோபம் அடைகிறேன்னா சும்மா கிடையாது, எல்லாருமே கோபப்படுறோம் தான். எதை பார்த்து கோபப்படுறேன்? எதை பார்த்து எனக்கு எரிச்சல் வருது? உள்ளே போக மனதில்லை, ஜெபிக்கவே மனதில்லையா? இன்னொருத்தவங்களுக்கு நல்ல நடந்தா நமக்கு எங்க கோபம் வருது? அப்பா கொடுக்குறாரே, அப்பா செய்கிறாரே, யாரோ வண்டி வாங்கட்டும், யாரோ கார் வாங்கட்டும், பரவாயில்ல, இயேசு கொடுக்குறாரு, அவங்க வச்சிருக்கிறாங்க, நமக்கும் தருவார், அவ்வளவுதான். உள்ளே போக மனதில்லாது இருந்தான். ஏன்? தகப்பனுடைய சந்தோஷத்தில் நம்மளும் பங்கிடணும், நம்மளும் பங்குள்ளவளாக மாறணும், பார்ட்னர்ஷிப் போடணும். இயேசு ஒரு விஷயத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறாருன்னா நானும் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ எல்லாம் ஜெபிப்போமா? நம்முடைய வலது கரத்தை நம்முடைய இதயத்தில் வைப்போம். 2வது பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். மைக்கிலே ஜெபம் பண்ணுங்க. ஃபாலோ மீ. இயேசுவே, 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 உம்மை சந்தோஷப்படுத்த, உம்மை சந்தோஷப்படுத்த, உம்மை சந்தோஷப்படுத்த, உம்மை சந்தோஷப்படுத்த, நீர் சந்தோஷப்படும்படி, நீர் சந்தோஷப்படும்படி வாழ்க்கை வாழ, வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, இயேசுவே, நீர் எதை சரி என்று சொல்லுகிறீரோ, நீர் எதை சரி என்று சொல்லுவீரோ அதை நானும் சொல்லுவேன். அதை நானும் சொல்லுவேன். நீர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறீரோ, நீர் எதை வேண்டாம் என்று சொல்வீரோ அதை நானும் வெறுப்பேன். அதை நானும் வெறுப்பேன். நீர் எதை ஏற்றுக்கொள்ளுகிறீரோ, நீர் எதை ஏற்றுக்கொள்வீரோ அதை நானும் ஏற்றுக்கொள்வேன். அதை நானும் ஏற்றுக்கொள்வேன். உம்மை சந்தோஷப்படுத்த, உம்மை சந்தோஷப்படுத்த எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கேள்வி என்னங்க? விசுவாசிக்கிறேனா? அடிக்கடி கேட்டுக்கங்க, விசுவாசிக்கிறேனா? 2வது கேள்வி கர்த்தரை. கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். கடைசி கேள்வி, தேர்டு போடுங்கன்றது. 3வது, மனம் பொருந்தி. இந்த 3வது கேள்வி கொஞ்சம் முக்கியமானது தான். மனம் பொருந்தி வாழ்கிறேனா? எல்லாரும் சொல்லாமா? மனம், மனம், மனம் பொருந்தி வாழ்கிறேனா? சரி, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் ரெண்டுத்துக்குமே இது காமன் தான். அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறது எதுனா, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் என்ன செய்யணுமா? திரும்பணும். மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ஓகே, மனம் திரும்புறது ஓகே, ஃபைன். ஆனால் மனம் திரும்பின நிலையில் மட்டும் ஒரு விசுவாசி இருந்தார் என்றால் அது கஷ்டம். மனம் திரும்பினா மட்டும் பத்தாது. மனசு இப்படி இருக்குது, இப்படி எங்கிட்ட பார்த்துட்டு இருக்குது. இயேசு இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். இயேசு அப்படிப்பட்டவர், இப்படி ஊயின் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போ மனசு திரும்பிடுச்சு. யார் சைடு? இயேசு சைடு. திரும்பின மனது என்ன செய்யணும்னா, சக்குன்னு இப்படி பொருந்தணும். யாரோட? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:19. ஐசாயா 1:19. ஏசாயா 1:19. டிவிலையும் போட்டுடலாம். பேஜ் நம்பர் சொல்லுங்கள், எடுத்தவங்க. மைக்கிலையும் வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 1:19. ஓகே, எல்லாரும் கவனிப்போம். மனம் பொருந்தி வாழ்கிறேனா? கடைசி பாயிண்ட் வந்துட்டோம். சரி, மனம் சொல்லிட்டேன். மனம் திரும்புறதுனா கர்த்தர் சைடு திரும்புறது. எங்கள் மனம் எங்கிட்டோ பார்த்துட்டு இருந்துச்சு, கர்த்தர் சைடு திரும்பிடுச்சு. இப்போ திரும்பின மனம் அப்படியே இருக்கக்கூடாது, பொருந்த வேண்டும் இயேசுவோடு அப்படின்னு. இப்போ மனம் திரும்பினவர்களுக்கும் மனம் பொருந்தினவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு 3 உதாரணம் மட்டும் காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் மனம் பொருந்துறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அத்தியாவசியம் என்பது. அல்லேலூயா. ஓகே, இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை காண்பீர்கள்னு போட்டிருக்கா. புசிப்பீர்கள். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் ரிசீவ். தேசத்தின் நன்மையை அனுபவிப்போம். எப்போ? மனம்
பொருந்தி செவி கொடுத்தால். சரி கவனியுங்கள், மனம் பொருந்தி வாழுகிறவர்கள், முதலாவது இந்த கடைசி பாயிண்ட்லேயே சொல்கிறேன், மனம் பொருந்தி வாழுகிறவர்கள் நன்மைகளை அனுபவிப்பார்கள். மனம் பொருந்தி வாழுகிறவர்கள் நன்மைகளை காண்பார்கள், நன்மைகளை அனுபவிப்பார்கள். எல்லாம் சொல்லாமா? மனம் பொருந்தி வாழ்கிறவர்கள் நன்மைகளை காண்பார்கள், நன்மைகளை அனுபவிப்பார்கள். ஆனால் மனம் திரும்பி மனம் பொருந்தாமல் இருக்கிறவர்கள் நன்மைகளை காண மாட்டார்கள், அப்படியே நன்மையை கண்டாலும் அனுபவிக்க மாட்டார்கள். இந்த கெட்ட குமாரன் உடைய சம்பவத்தில் எடுத்துக்கங்க. கெட்ட குமாரன் மனம் பொருந்தினார். யாரோட? அப்பாவோட மனம் பொருந்தினார். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவரோட மனசு அப்பா சைடு திரும்பி அவங்க அப்பாவோட பொருந்திருச்சு. நன்மையை அனுபவிச்சார். எப்படிப்பட்ட நன்மை? அவங்க அப்பா தூரத்தில் வரும்போதே ஓடி வந்தார், கட்டி பிடிச்சார், கட்டி அவனை அணைத்து கொண்டு முத்தம் செய்தார். எவ்வளவு நன்மையை அனுபவிச்சார். ஆனால் கெட்டகுமாரன் மனம் பொருந்தினவர். கெட்டகுமாரனோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மனம் திரும்பினவர் தான், மனம் பொருந்தினவர் இல்லை. எதை வச்சு தெரியுமா மனம் திரும்பினவர்னு சொல்கிறேன்? அவங்க அப்பாவே சர்டிஃபிகேட் கொடுக்குறார், என் மகனே நீ எப்பொழுதும் என்னோடே இருக்கிறாய். மனம் திரும்பினால தான் அவர் அங்கே அவங்க அப்பாவோடு இருக்கிறார். ஆனால் அவர் மனம் பொருந்தவில்லை. அந்த எவ்வளவோ சந்தோஷம் நடக்குது, எவ்வளவோ மகிழ்ச்சி இருக்குது, அப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, அப்பா அப்படி என்ஜாய் பண்ணுறாரு, அப்பா அவ்வளோ களிப்பாக இருக்கிறாரு. இவர் உள்ளேயே போக மனசு இல்லையா? நன்மையை அனுபவிக்காமல் வெளியே நின்றார். கூலிக்காரன் நன்மையை அனுபவிக்கிறான். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு நம்முடைய மனது கர்த்தரோடு பொருந்தி இருந்தது என்றால் இந்த தேசத்திலே கர்த்தர் வைத்திருக்கின்ற சகல நன்மைகளை நாம் அனுபவிப்போம். அல்லேலூயா. ஒன்று கூட மிஸ் ஆகாது. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை அனுபவிக்க வைப்பார். மனம் பொருந்தி, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் சொன்ன மனம் பொருந்தினவர்கள் நன்மையை காண்பார்கள், நன்மையை அனுபவிப்பார்கள். ஆனால் மனம் திரும்பி மனம் பொருந்தாதவர்கள் நன்மையை காண மாட்டார்கள், அப்படியே நன்மையை கண்டாலும் அனுபவிக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க மனசு பொருந்தலையே கர்த்தரோட. உங்கள் மனது பொருந்தட்டும், நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அதே இந்த மூணாவது பாயிண்ட்ல அடுத்த டிஃப்ரென்ஷியேஷனில் பார்த்தோம்னா, மனம் பொருந்தி வாழுகிறவர்கள் அதிகாரமுடையவர்களாய் வாழ்வார்கள். மனம் பொருந்தினவர்கள் அதிகாரமுடையவர்களாய் வாழ்வார்கள். இந்த கெட்டகுமாரனோட சம்பவத்தில் கெட்டகுமாரனுடைய மனது பொருந்துனுச்சு அவங்க அப்பாவோட. வந்த உடனே அவர் கையில் எதை போட்டாங்க? சூப்பர், மோதிரத்தை போட்டாங்க. கையில் எதை போட்டாங்க? மோதிரத்தை போட்டாங்க. மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. கர்த்தர் பைபிளில் சொல்கிறாரு, பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். அவர் எல்லா அதிகாரம் படைத்தவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானின் மேலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், துரைத்தனத்தின் மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால் உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் மனம் பொருந்தினவர்களாய் வாழ வேண்டும். ஆனால் மனம் திரும்பி மனம் பொருந்தாதவர்கள் அதிகாரம் இருந்தும் பயன்படுத்த முடியாமல், அனுபவிக்க முடியாமல் வாழ்வாங்க. இன்றைக்கு மனம் பொருந்துவோம், இயேசுவோடு மனம் பொருந்துவோம், இயேசுவின் வார்த்தைகளோடு மனம் பொருந்துவோம், அதிகாரமுடையவர்களாய் வாழுவோம். அல்லேலூயா. ஓகே, அந்த மூணாவது இதிலே மனம் பொருந்தி வாழுகிறேனான்றதிலே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மனம் பொருந்தினவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள். ரெண்டாவது, மனம் பொருந்தினவர்கள் அதிகாரமுடையவர்களாய் வாழ்வார்கள். அதிலே கடைசி, மனம் பொருந்தினவர்கள் தேவ மகிமை அநேகருக்கு வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. இந்த கெட்டகுமாரனுடைய மனசு பொருந்தி அப்பா கிட்ட வந்தோன்னையும் அப்பா எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துறார். எல்லாரையும் கூப்பிடுன்றாரு. நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நாமும் மகிழ்வோம் அப்படின்றாரு. நீங்கள் மனம் கர்த்தரோடு பொருந்தி விட்டீர்கள், மனம் பொருந்தி வாழுகிறீர்கள் என்றால் உங்களை வைத்து கர்த்தர் அநேகரை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களை கர்த்தர் மிகவும் பழுகி பெருக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் மனம் பொருந்தி விட்டீர்கள். நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா.
இப்படி நம்மை பார்த்தே இந்த 3 கேள்விகளை கேட்டோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அவர் விரும்பும் அளவிற்கு வாழ வைப்பார். இன்னைக்கு நாம் விரும்பும் அளவு வாழுகிறதற்கு முயற்சி பண்ணுகிறோம், மற்றவர்கள் விரும்பும் அளவு வாழ முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் அவர் விரும்பும்படி நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம்.